ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஃபாதர்ஸ் டே நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எல்லா மெசேஜஸ்லாம் அனுப்பி விஷ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தர் நம்ம விஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வேதத்தில் கூட பார்க்கும்பொழுது கர்த்தரும் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் ஆண்டவரத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்போது கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நம்ம பூமியில் உலக பிரகாரமான தகப்பன்மார் நமக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு. எல்லோருக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். சரி, இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அன்றைக்கி நேரத்தில் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, இல்லைன்னு சொன்னால் தேவையின் மத்தியில் நம்ம இருக்கும்பொழுது, பலவீனத்தின் மத்தியில் இருக்கும்பொழுது நாம் வேதனையோடு கூட நம்முடைய ஜெபத்தை கேட்பார் ஒருவரும் இல்லை, நமக்கு ஆறுதலாய் ஒருவரும் இல்லை, நமக்கு உதவ ஒருவரும் இல்லை என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த பூமியில் நமக்கு உதவுவதற்கோ இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஆறுதல் சொல்வதற்கோ கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அப்படி இல்லாவிட்டாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஸோ தகப்பனை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் காரியம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பனாக இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஏசப்பா என்னுடைய தகப்பனாக இருக்கார், என்னுடைய அப்பாவாக இருக்கிறார். இந்த பூமிக்கு ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறாரோ இல்லையோ, அது குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. சில தகப்பன்மார் மரித்து விடுகிறார்கள். சிலருக்கு தகப்பன்மார் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, பிள்ளைகளோடு அன்பாக இருக்க மாட்டாங்க, அரவணைக்க மாட்டாங்க, ஆறுதலாக இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளை போட்டு அடிப்பதும் திட்டுவதும் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான தகப்பன்மாரும் உண்டு. ஆனால் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழும்பும் பொழுது இந்த ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, இயேசு கிறிஸ்து என் தகப்பனாக இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு எனக்கு வர வேண்டும். சத்தியத்தை நான் ஒவ்வொரு நாளும் நான் தியானிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த தகப்பன் எனக்கு நன்மையானது தான் செய்வார். வசனம் சொல்வது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கெட்டவர்னு வசனம் சொல்ல, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ அந்த நல்ல தகப்பன் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் விரும்புகிறார். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போது பொல்லாதவர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டானதை நம்ம செய்கிறோம். அநேக தகப்பன்மார் நான் பார்த்தது உண்டு. நான் சில இடத்துல ஜெபிக்கும் பொழுது அவங்க சொன்னது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, நான் நல்லா படிக்கலைங்க, நான் நல்ல ஸ்கூலில் படிக்கலை, நான் சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், எனக்கு நிறையா காரியங்கள் எனக்கு கிடைக்கல, ஆனால் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க வைக்கிற பெற்றோர் உண்டு. அவங்க சாதாரண வேலை செய்வாங்க, சிலவங்க கூலி வேலை செய்வாங்க, ஆட்டோ ஓட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைப்பாங்க, டியூஷன் அனுப்புவாங்க, அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்வாங்க, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாவற்றையும் பார்த்து ஏன்னு சொன்னால் அவங்க சொல்லும்பொழுது நான் அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கலை, ஆனால் என் பிள்ளை என்ன பண்ணணும், அதெல்லாம் அனுபவிக்கணும், நல்லா வரணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லா பெற்றோரும் விரும்புவார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி யோசிக்கும் பொழுது உங்கள் பரமபிதா நான் என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கர்த்தர் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஏன்னா அவர் எனக்கு தகப்பனாக. இன்னொரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த அற்புதங்களையும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமாகவும் செய்வான். அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. நான் இந்த காரியம் எனக்கு ஒரு காரியம் நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னால் அதை காட்டிலும் நான் எக்ஸாம்பிள் ஒரு 50 மார்க் வாங்கினேன்னா என் பிள்ளை 80 மார்க் வாங்கணும்னு சொல்லி தான் அவங்க பெற்றோர் விரும்புவாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்கிற அற்புதத்தை செய்வான், என்னைக்கான அதிகமாக செய்வான்னு சொன்னால் என்னோடய பிள்ளை என்னை விட பெட்டராக இருக்கணும்.
இயேசு கிறிஸ்து அப்படிதான் விரும்புகிறார். அப்போது நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் வெற்றியாக இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நான் எல்லாவற்றையும் வாழ்ந்து நான் ஆசீர்வாதமாக இருந்து அவர் நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God wants to see me blessed. நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அது ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் அவருடைய பிள்ளையாய் நான் இருந்து அவர் கீழ்ப்படிந்து நான் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு கெட்டகுமாரன் கதையில், அது இளையகுமாரன் கதையில் நம்ம வாசிப்போம். அவன் தகப்பன் வீட்டை விட்டு வெகு தூரமாய் போனதுனால அவனால் என்ன பண்ண முடியல, ஆசீர்வாதம் வாழ முடியல. அவனுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது, எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குது. ஆனால் எங்கே இல்லை, அவன் தகப்பன் வீட்டில் இல்லை. தகப்பன் வீட்டில் இருந்தால் தான் நான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். எங்கேயோ நான் தூரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடியாது. அந்த பெரிய மூத்த குமார் என்ன பண்ணுறான், அவங்க இளையகுமார் வந்த உடனே அவங்க தகப்பனார் எல்லாம் அவருக்கு பண்ணுறதை பார்த்து அவன் மூத்த குமாரன் கேட்குறான், அவன் பாவத்தில் சென்று அவன் வாழ்ந்து வந்தான், அவனை வந்து நீங்கள் இப்படி நல்லா வச்சுக்கிறீங்களே, எனக்கு இவ்வளோ நாள் உங்க கூடவே இருக்கிறேன், எனக்கு ஒன்று நீங்கள் எதுவுமே தரலையேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தகப்பன் சொல்லுவார், எல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லுவார். வீட்டில் இருக்க நீ ஏன் பண்ணி ஒரு வேலைக்காரனை போய் வேலைக்காரனை போல் நீ நடந்து கொண்டு இருக்கிற, எனக்கு ஒன்றும் தரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, எல்லாமே உன்னுடைய தானேப்பா, நீ எடுத்து நீ அதை அனுபவிக்க வேண்டியது தானே, என்கிட்ட ஏன் கேட்டுக்கொண்டு இருக்கிற, எல்லாமே உன்னுடைய தானேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போது எல்லாம் நம்முடையது தான், எல்லாம் ஆசீர்வாதங்களும் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் தகப்பன் வீட்டில் இருந்தால் தான் நான் அதை அனுபவிக்க முடியும். அப்போது நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஆண்டோடு கூட ஐக்கியமாக நான் இருக்க வேண்டும். எங்கேயோ வாழ்ந்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு என் கர்த்தரை ஆசீர்வதிக்கலையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரலேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நாம் கர்த்தருடைய வீட்டுக்கு வர வேண்டும். தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுது எல்லா விஷயம் பெற்று அனுபவிக்க முடியும். ரெண்டாவது, we should have a good fellowship with God. கடைசியாக யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மரியா இந்த கானா ஊரில் திராட்சரசம் குறையப்பட்ட பொழுது மரியாள் சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்று நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும். நான் சுயமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு நான் ஆசீர்வாதம் வரலேன்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, அவர் பேசுகிற தேவன், அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தேவன். அப்போ எல்லாவற்றையும் குறித்து நாம் என்ன பண்ணணும், கர்த்தரிடம் கேட்க வேண்டும். அப்பா நான் என்ன செய்யணும், வேலை செய்யணுமா, இல்லை பிஸ்னஸ் செய்யணுமா, இல்லை இந்த காரியத்தை நான் செய்யலான்னு இருக்கிறேன், இதில் உங்களுடைய சித்தம் என்ன, இந்த விஷயத்தை நான் தொடரலான்னு இருக்கிறேன், இது உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி எல்லா காரியங்களுக்காக அவரிடத்தில் நம்ம கேட்கும்பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்போ இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். காட் இஸ் யுவர் ஃபாதர். அப்போ அந்த தகப்பன் உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தகப்பனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். முதல்ல தகப்பன் இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்போ அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியமாக இருங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.